வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 53வது நாளுக்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த 50 நாட்களுக்கான வினாக்களையும் அதுக்குண்டான வீடியோ லிங்க்கையும் கம்பைல் பண்ணி மொத்தமாக ஒரே ஃபைலாக்கி கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் முன்னாடி நடந்த 50 நாளுக்கான ஆன்சர் கீயும் பார்த்துக்கலாம். 261வது கேள்வி பாருங்கள். சுருக்குக ரூட் ஆஃப் 58 + ரூட் 31 + ரூட் 21 + ரூட் 11 + ரூட் 25. இதுக்கு மெத்தடாக செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து செஞ்சுட்டு வரணும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரூட் கலந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 58, பக்கத்தில் கொடுத்துருக்கிற சிம்பிள் பாருங்கள் ப்ளஸ்ஸு 58 ப்ளஸ் அப்படின்னா 58க்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பாருங்கள். 58க்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் 64. 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 64 ரூட் எடுத்திங்கன்னா 8. அப்போ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். இப்படி நீங்கள் மொத்தத்தையும் பார்க்காம வெறும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் பக்கத்தில் இருக்கிற குறி ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்கொயர் நம்பர், மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி ஸ்கொயர் நம்பர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ செக் பண்ணி பார்க்கணுன்னா 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, 11 5 16, 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4, 21 4 கூட்டினோன்னா 25, 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, 31 5 கூட்டினோன்னா 36, 36க்கு ரூட் எடுத்தோன்னா 6, 58 6 கூட்டினோன்னா 64, 64க்கு ரூட் எடுத்தோன்னா 8. அதே ஆன்சர் தான் வருது பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் செய்யாமல் நீங்கள் வெறும் ஃபஸ்ட் நம்பரை வச்சே ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? ரெண்டாவது கேள்வி 0.673 × 0.673 மைனஸ் 0.327 × 0.327 பை 1 மைனஸ் 0.654. இப்போ இது பாருங்கள் a × a அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? a ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டுமே ஒரே நம்பர் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலா? a + b × a மைனஸ் b. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போது a + b a மைனஸ் b இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க 0.673ஐயும் 0.327ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.000ன்னு கிடைக்கும். தட் மீன்ஸ் 1 இன்ட்டு a + b முடிஞ்சிச்சா. a மைனஸ் b ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 6 2 போயிடுச்சுன்னா 4, 0.346 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா கரெக்டாக a + b × a மைனஸ் b பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் 0.654. அப்போ 1லேருந்து 0.654 மைனஸ் பண்ணுறோம். அப்போ 1ன்னு இருக்கிறதால இங்கேயும் 000ன்னு சேர்த்துக்கிட்டுங்க மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் என்ன கிடைக்குது அப்படின்னா 0.346. அப்போ என்னவாயிடும்? 0.346 இதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும் தான் 1ன்றதை நம்ம 1.00ன்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம புரியுதா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அடுத்தது 263 பின்வருவனவற்றை சுருக்குக. இதில் பாருங்கள் x ஸ்கொயர் + 1 பை x⁴ மைனஸ் 1. x ஸ்கொயர் + 1ன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னா தான் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ட்டு. x⁴ மைனஸ் 1ன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது சப்போஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா டைரெக்டான ஃபார்முலா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வருவோம். a⁴ மைனஸ் b⁴ இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ x⁴ மைனஸ் 1 கூட எழுதலாம். அப்போ என்ன எழுதலாம்? x ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னால் 1 தான் இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். மைனஸ் 1 ஸ்கொயர்னால் 1 தான். அப்போ பாருங்கள் x ஸ்கொயர் + 1 x ஸ்கொயர் + 1 கேன்சல் ஆகிடும். மீதி மேலே 1 இருக்கும் பை x ஸ்கொயர் மைனஸ் 1 இதோ இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி. புரியுதா? இந்த கீழே இருக்கிறத பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா மேலே இருக்கிறத a + b a மைனஸ் பின்னு பிரிச்சிருவீங்க. x ஸ்கொயர் மைனஸ் 1னா தான் அந்த மாதிரி பிரிக்க முடியும். +1னா பிரிக்க முடியாது. சரியா? அடுத்து 264 பாருங்கள். ரூட் ஆஃப் 0.25 பை 1.44 இன்ட்டு 3.6 × 4.9 பை 6.25. முதல்ல இந்த புள்ளியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரூட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த நம்பரில் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் அந்த நம்பர் ஆஃப் டிஜிட் சேமாக இருக்குது அப்படின்னா புள்ளியை விட்டுடலாம். அப்போ நம்ம இது என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 25ன்னு எழுதலாம். இது என்னென்னு எழுதலாம்னா 144ன்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், 2 நம்பர். கீழே அதுக்கப்புறம் அதே மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ மேலேயே 2 நம்பர் கீழே 2 நம்பர்ன்றதால இந்த இடத்தையும் நீங்கள் புள்ளியை விட்டுட்டு நம்பரை மட்டும் எழுதிக்கலாம். இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிடுறோனால ஓகே, இல்லை ரூட் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறோனால ஓகே தான். ரூட் எடுத்துடலாம் பாருங்கள். 25க்கு ரூட் எடுத்தால் 5, 144 ரூட் எடுத்தால் 12 இன்ட்டு 36க்கு ரூட் எடுத்தோன்னா 6, 49க்கு ரூட் எடுத்தோன்னா 7 பை 625க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 25.
ஒரு 5 5 25 ஒரு 6 6 12 அப்போ மீதி என்ன இருக்கும் மேலே 7 கீழே 2 10 கீழே 10 இருந்தால் மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம் அப்போ என்னவாயிடும் 0.7 ஆப்ஷன் ஏ புரியுதா ஸோ இது எல்லாமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும் 265 பாருங்கள் இது நம்ம எந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்னா மெய்யெண்கள் இல்லை விகிதப்படுத்தும் காரணி அப்படிங்கிற டாபிக் கீழே வரும் நம்ம அடுத்ததாக 9th ஸ்டாண்டர்டில் இந்த டாபிக் இருக்குது இதிலிருந்தும் வீடியோஸ் பார்க்க போகிறோம் டைப் வைஸாக ஒரு 4-5 டைப்பாக பிரித்து வீடியோஸ் பார்க்க போகிறோம் அந்த மாடலில் வரக்கூடிய கொஷின் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே 5 மைனஸ் ரூட் 7 இங்கே 5 + ரூட் 7 இருக்குது இல்லையா கீழே ரெண்டுத்தையுமே எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்துடும் 5 மைனஸ் ரூட் 7 இன்ட்டு 5 + ரூட் 7 அப்படின்ட்டு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் இதை இந்த பக்கம் கொண்டு வரோம் இதை இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்போ இங்கே என்ன ஆகிடும் 5 + ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் 5 மைனஸ் ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் a + b த ஹோல் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ரூட் 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 7 ப்ளஸ் 2abன்னு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2abன்னு வரும் ஸோ இங்கே வர ப்ளஸ் 2abயும் இங்கே வர மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகிடும் அப்போ விட்டுடலாம் ப்ளஸ் மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் b ஸ்கொயர் ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 ஏன்னா மைனஸ் 2abன்னு வரும் அது ஆல்ரெடி கேன்சல் ஆகிடுச்சு பை கீழே பாருங்கள் a + b இன்ட்டு a மைனஸ் b அப்போ a ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் b ஸ்கொயர் ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 பாருங்கள் அப்போ 25 50 57 64 பை கீழே 25 7 போயிடுச்சு அப்படின்னா 18 அப்போ 64/18 கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் பல்ல 2ஆம் வாய்ப்பாடு 3 2 6 2 4 இங்கே 9 2 18 ஸோ ஆன்சர் 32/9 ஆப்ஷன் சி சரிங்களா அடுத்ததாக இன்றைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு 54வது நாளுக்கான வினாக்கள் 266வது கேள்வி பாருங்கள் 1/√9 + √8 + 1/√8 + √7 + 1/√7 + √6 + 1/√6 + √5 + 1/√5 + √4 = அடுத்ததாக 267 x + 1/x = 2 எனில் x³ + 1/x³ மதிப்பு என்ன 268 3 பகா எண்களின் கூடுதல் 101 அவற்றின் 2 எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 24 எனில் அவ்வெண்கள் யாவை 269 4 x இன்ட்டு 64 x = 16 x + 5 எனில் xஇன் மதிப்பு என்ன 270 1/3 + 1/2 + 1/2 மதிப்பு என்ன இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேற்று ட்ரை பண்ண 5 கொஷின்ஸுக்கும் எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நாளைக்கு நாம் இதுக்கான விடைகளை பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ